கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நிறைய நேரம் நல்லவராய் இருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தையுடைய நின்றோம். ஆனா அது வாழ்க்கையில் அவர் சில நேரம் நிரூபிக்கிறார் பாருங்க, நான் நல்லவர் அப்படின்னு சொல்லி. ஆமென். அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களே. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றினால் அலையும் பெருங்காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அல்லேலூயா. சில நேரம் நம்ம வாழ்க்கையில தேவனே நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணுவார். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் இதே மாதிரிதான், பெருங்காற்று மழை, தப்பி பிழைக்கிறவங்கிற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய மரண இருளின் பள்ளத்தாக்கு மாதிரி அது நடந்து போனேன். போன மாசம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு லாயருடைய ஆபீஸுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா என்னை பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு நான் பாஸ்டர் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஆசை என்கிட்ட ஏதாவது பேசணும்னு. கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்து திரும்பி வரும்போது அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு அழுதாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி இங்கேயா ஒரு லேண்டு வாங்கணும், இந்த நடப்பாத பக்கத்து லேண்டுக்கார பிரச்சனை பண்ணிட்டான், வீடு கட்ட முடியாதபடி போலீஸ் கேஸ் கொடுத்துட்டான். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அமைதியானவர், எந்த பிரச்சனைக்கு போக மாட்டார். இந்த லேண்டு வாங்கினதுக்கப்புறம் கேஸ் கொடுத்த உடனே அவருக்கு வீடும் கட்ட முடியாமல் ஒரு நிம்மதியானதுனால ப்ரெஷர் ஆகி பக்கத்தில் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்த முடியல. திடீர்னு ஒரு கையும் காலம் விளங்காமல் போயிடுச்சு. கடைசியாக சென்னை கொண்டு போனோம். அங்கே அவர் டாக்டரால் காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டார் ஐயா. இப்போ அந்த வீட்டுக்காகத்தான் அந்த லாயரை பார்க்க வந்திருக்கிறேன், எனக்காக ஜோம் பண்ணுவியா அப்படின்னாரு. ஓவர் ப்ரெஷர், ஒன்றுமே இல்லை, சாதாரணமான விஷயம்தான். நம்ம லைஃப்பில் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு வந்த ப்ரெஷரை விட நமக்குலாம் நிறைய ப்ரெஷர் வந்துடும், ஹை ப்ரெஷர் வந்துருக்கும். எனக்கு அந்த டைமெல்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஹை ப்ரெஷர் ஆகி கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. இப்போ கூட லைட்டாக ஒரு கண்கட்டி மாதிரி வந்துடுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட பெருங்காற்றும் புயலிலும் உயிர் பிழைத்து இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னா, கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் ஒரு சிற்பம் அல்ல இவனுள்ள தேவன் என்றார் இதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் ஒரு சிற்பம் அல்ல இவனுள்ள தேவன் என்றார் இதானையா. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தெய்வம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தெய்வம். அல்லேலூயா. அவர் எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு நம்மளை கொண்டு போறதுடைய பெரிய ஒரு பிளஸ்ஸிங்க நான் பார்த்தேன். நம்ம நினைக்கிறோம் ரிலாக்ஸ் தான் கடவுள் அனுப்புறாருன்னு, சொல்லப்பட்டிருக்குது இந்த காற்றும் மழையும் அவர் தான் அனுப்புனார். ஆமென். சூரியன் எல்லாத்தையும் அவர் தான் அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டார். இப்ப ஃபுல் கண்ட்ரோல் யாருக்கு கைக்குள்ள வரணும்னு நினைக்கிறாரு? கர்த்தர் எல்லா கண்ட்ரோலையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த பவுலை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது மாத்திரம் அல்லாம, தேங்க்யூ பவுல தேவன் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது இல்லாம அந்த கப்பலவை பவுலுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போறதற்கு கர்த்தர் பவுலுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அநேக நாட்கள் கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருந்த அந்த காலகட்டம் போய் அடுத்து 28வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தீவையே பவுலுடைய கண்ட்ரோலுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஆமென். அதே தேவன் தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒருவேளை நல்லதே நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நல்லதுக்காகவும் நன்மைக்காக தான் நடக்குது. முறுமுறுக்காம எந்த விதமான
என்ன சொல்றது, பரியாசம் பண்ணாம ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தாரு அப்படின்னு கேட்காம, ஆண்டவர் நல்லதுக்கு தான் நமக்கு செய்வார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல தேவன் யாரிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். தேவன் சிக்ஷியாம போனா நம்ம என்ன பிள்ளைகளா மாறி இருப்போமாமா, ஒரு வேண்டல கிராப்ட் சைல்டா மாறி இருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த 4 நேரத்துக்கு தேர்ந்தாற் போல ஒரு சில வசனங்களை நம் தியானித்து ஜெபிக்கலாம், எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாமே. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவில் வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாரே என்றான். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யாருடைய சத்துருக்களை எல்லாம் அவனுக்கு விளக்கினாரு? கர்த்தர் யாருடைய சத்துரு விளக்கினாரு? தாவீதுடைய சத்துரு. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, தாவீதின் சத்துருவிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கலையாமா. யாருடைய சத்துருவிலிருந்து விடுதலை ஆக்கினாரு? ஹலோ, வசனம் என்ன சொல்லுதுங்க? கர்த்தர், ஆமா, கர்த்தர் தாவீது எப்படி பாக்குறாரு? ஓ, அப்ப என்ன ராஜா பாக்குறதுக்கு தானே சத்துருவை கூட்டு வந்திருக்கிறார். ஆமென். நிறைய நேரம் கர்த்தர் என்னை எந்த லெவல்ல பாக்குறாரு அப்படிங்கிறத பார்க்காம நான் ஏன் லெவல்லயே கர்த்தர் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. வேதம் சொல்லுது, தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. அந்த ராஜாவாக, கர்த்தருடைய ராஜாவாக உருவாக்குவதற்கு அநேக சத்துருக்கள் எழும்பிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சத்துருவும் ஒவ்வொரு காலகட்டத்துல தாவீதை கர்த்தருடைய ராஜாவாக மாத்திட்டே வந்தாங்க பாருங்க. சில நேரம் நம்மளுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் சத்துருன்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம கூட இருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சில பேர் சத்துருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிட்டு நாம அவங்கதான் சத்துருன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதியை இழப்பது உறுதிதான். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல, யார் மனுஷர்? நல்லா கவனிங்க, தேவனுடைய மனுஷர் இல்ல, ஏதோ ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஏதோ ஒரு பாஸ்டர் அல்ல, தாவீதினுடைய மனுஷர் தாவீதை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் பார்வைக்கு நலமானபடி செய் சொன்ன, இதுதானே என்றார்கள். தாவீது இதை நம்பிட்டு போயிட்டார். எதை நம்பிட்டு போயிட்டாரு? அவன் மனுஷர் சொன்னதை நம்பிட்டு போய் சவுலுடைய மலஜலாதிக்க போற இடத்துல போய் அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டிட்டு வந்துட்டார். என்ன நடந்திருக்கணும்? உண்மையாலுமே வெட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொண்டாட்ட செலிப்ரேஷன் நடந்திருக்குமா? நடந்திருக்க கூடாது. ஆனா அந்த செலிப்ரேஷன் நடக்கல. அதுக்கு போல தாவீதுக்கு என்ன நடந்தது? அவன் மனம் மனசு கெட்டு போயிடுச்சு. பாஸ்டர், சர்ச்சுக்கு தான் வந்தோம், மனசு சரியில்லை. மனசு சரியில்லாம காரணத்துக்கு உங்களுடைய கவுன்சிலர் யாருங்க சார்? நீங்க யாருடைய ஆலோசனையின்படி இதை செஞ்சீங்க? ஒருவேளை கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், உங்க கிளாஸ்மேட் சொல்லுவாங்க, சூப்பர், இதுதான் உன்னுடைய லைஃப் பிரகாசிக்கிற ஒரு டைம். God making this life partner. அப்படியே ஒன்ன மாதிரி ஏற்ற விதமா இருக்குதுங்கும் போது நம்ம ஓகே அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அங்க கிளிக் ஆயிடுவோம், மனுஷகிட்டு போயிடுவோம். தாவீதுடைய மனுஷர் சொன்னபடி வெட்டிட்டு வந்ததுனால நிம்மதி போயிடுச்சு. இதே சம்பவம் மறுபடியும் அவன் லைஃப்ல வருது. அதை வாசிச்சிருங்களே. இதே 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 1 சாமுவேல் 26:8 வாசிங்க. அப்பொழுது அபிஷாய்
தாவீதை பார்த்து, இன்று தேவன் உன்னுடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்ப தாவீதை நீ வெட்ட வேண்டாம். யார் வெட்டுற? ஹலோ, நான் உன் சத்துருவுக்கு சத்துருவா மாறி ஈட்டில ஒரு 2 குத்து குத்த வேண்டாம், ஒரே குத்துல நான் என்ன பண்றேன், சவுலை கொலை செஞ்சிடறேன்னு கேட்ட உடனே தாவீது என்ன பண்ணிட்டாரு? அபிஷாயை பார்த்து, அவனை கொல்லாத. ஒருவேளை இன்னைக்கு அவன் எனக்கு சத்துருவை போல இருக்கலாம், என்னைக்கோ அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஆமென். என்னைக்கோ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, என்னைக்கோ தேவனுடைய வாயில் இந்த சவுலினுடைய பெயர் வந்திருக்குது. அப்ப தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன நான் எப்படி கொலை பண்றது? தயவு செய்து விட்டுருட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, சாமுவேலை உயிரோட எழுப்பி அங்க சவுல் கேட்கும் போது சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு சத்துருவா இருக்கும்போது நான் எப்படிப்பா உதவி செய்ய முடியும்? கர்த்தரை நீங்க கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்கள, கர்த்தர் அழகா அவங்களை டீல் பண்ண வேண்டிய விதமா டீல் பண்ணிடுவார். யாரா இருந்தாலுமே எல்லா சத்துருக்கள் கைகளில் இருந்து தாவீதை நீங்களாக்கல கர்த்தரு, ராஜாவை நீங்களாக்குனார். இப்ப சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனா, நான் ராஜாங்கிற ஒரு தாட் என் மைண்ட்ல என்ன பண்ண மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. நான் ராணிங்கிற ஒரு தாட் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. ஆனா வேதத்தான் சொல்லுது, நம்மளை இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி ஆச்சரியமானவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நம்மளை தெரிந்து கொண்டார்னு பேதுரு சொல்றார். வெளிப்படுத்துற விஷயத்துல போயிட்டா, எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரேன்னு பாடுறாங்களாமா. இப்ப சபைக்கு வந்திருக்கிற எத்தனை பேர் ராஜா ராணிகள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சில பேர் சொல்லவே மாட்டீங்க, ஐயா என் மூஞ்சிய பார்த்தாவா ராஜா மாதிரி தெரியுது, என் மூஞ்சிய பார்த்தா ராணி மாதிரி தெரியுது. சார், ராஜாவினுடைய மக ராணி தான் சார். ஆமென். ராஜாவோட பையன் ராஜா தான் சார். அப்ப இயேசு பூமியில பிறக்கும் போது எப்படி பிறந்திருக்கிறாரு? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கேன்னு இருக்கிறாங்க. அவர் சிலுவையில் அறையப்படும் போது கூட மேல எழுதப்பட்டு இருக்குது, இவன் யூதருடைய ராஜா. ராஜா பிறந்த போது ராஜா, சாகும் போது ராஜா, மேல போகும்போது ராஜா, கீழே வரும்போது ராஜாதி ராஜாவாகத்தான் வரப்போற. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறார். அல்லேலூயா. அப்ப ராஜாவினுடைய சந்ததியில வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கோ ராஜாவின் இருதயம் வேணும் பாருங்க. நம்ம இந்த இருதயத்துல போய் வச்சு ராஜாவை போல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. சில பேரை கர்த்தர் ஏன் எழுப்புறாருன்னா, எனக்குள்ள அங்கங்க என்ன இருக்குது, என்னுடைய கேரக்டர் ஒட்டி இருக்குது. என் கேரக்டரை ரிமூவ் பண்ணுவதற்கு சின்ன சின்ன சர்வீஸ் பண்றாரு ஆண்டவர். ஆமென். வண்டி சர்வீஸ்க்கெல்லாம் போய் விட்டுருக்கிறீங்களா? கார் சர்வீஸ்க்கெல்லாம் விடும்போது எப்படியோ விடுவோம், ஆனா சர்வீஸ் பண்ணி வரும்போது எங்க அங்கேயும் இடிச்சு கிடிச்சு வந்துருந்தா கூட சர்வீஸ் ஸ்டேஷன்ல இன்சூரன்ஸ் போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி வெளியே வரும்போது எப்படி வரும்? சும்மா அப்படியே பளிச்சுன்னு வரும் சார். அதே மாதிரிதான் அங்க எங்க ஏதோ ஆயிருந்தா கூட சபைக்குள்ள வந்த உடனே ராஜாவினுடைய இருதயத்தை வச்சு சண்டே சர்வீஸ் என்ன பண்றாரு, அங்கங்க பட்டியை வைக்க வேண்டியது வட்டிச்சு, பெயிண்ட் அடிக்க வேண்டியது அடிச்சு, வெளியே போகும்போது எப்படி போகுது, வரும்போது வேலைக்காரி மாதிரி வந்த சார், போகும்போதுதான் தெரியுது, ஐயோ நான் ஏன்னா அந்த இருதயத்தோட வந்தேன். ராஜாவினுடைய இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் சார். அல்லேலூயா. அல்லேலூயாவே நிறைய பேர் வாயில அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, முதல் தடவை நான் மிஸ் ஆயிட்டேன், அவன் சொன்னதை கேட்டுட்டு வெட்டிட்டேன். ஆனா 2வது தடவை ஆவியானவர் எனக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவன் சத்துருவே கிடையாது, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். நான் தான் எனக்கு சத்துரு. யாருக்கு சத்துரு? நல்ல சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா, நல்ல பாஸ்டருடைய மெசேஜ் கேட்டீங்கன்னா, கட்டாயம் பாருங்க, உங்களுக்கு அழகா எனிமியை அடையாளம் காமிச்சு கொடுப்பாங்க. உலகத்துல 2 பேரை கர்த்தர் ரொம்ப ஹைலைட் பண்ணி அந்த 2 பேருக்குள்ள தன்னுடைய பேரை கொண்டே வச்சாரம்மா. மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களே. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இங்கதான் வரலாறே வருது, ஹிஸ்டரியே வருது சார்.
ஒரு ஆளுக்கு ஒரு ஹிஸ்டரியை ஸ்டார்ட் பண்றாரு. யாரு? ஆபிராமா இருந்தவருக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. ஆபிராம்னா எப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏழாம் அதிகாரம் 2. பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கும் போது, மெசொப்பொத்தேமியா நாட்டிலே, காரானூருக்கு முன்னாடி மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானாராம். மெசொப்பொத்தேமியா நாடுங்கிறது என்னன்னா பாபிலோன். ஆபிரகாம் எங்க இருந்தாரு சார்? பாபிலோன் சார். பாபிலோன்கிறது வேசிகளின் பிறப்புடன் சொல்லப்பட்டிருக்குது. நல்லவனை தேடி ஆண்டவர் போகலைங்க, ஆண்டவர் போனதுனால அவன் நல்லவனா மாறினான் பாருங்க. ஆமென். அப்ப யோசிக்க விதத்தான் இவரு பேசுற, ஸ்தேவான் பேசுறாருடா, பிதாக்களே ஜனங்களே கொஞ்சம் கேளுங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு நிக்கிறீங்க. உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு விக்கிரக வழிபாட்டு புரியவன் மாத்திரம் கிடையாது. விக்கிரகத்தை செய்து வியாபாரம் பண்ணி தேவ கோபத்துக்கு காரணமா மெசொப்பொத்தேமியா எனப்பட்ட பாபிலோன் தேசத்துல இருக்கும் போது இவர் எப்படி போய் எப்பேற்பட்ட தேவன் மீட் பண்ணாராமா? ஏதோ சோத்துக்கு வழி இல்லாத கடவுள் கிடையாதுங்க. இந்த கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா மடிப்பிச்சை வச்சுட்டு வருவாங்க. எதுக்கு? கூழுத்தருக்கு. அந்த தேவன் இல்லைங்க, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானாராம். சார், நீ உங்களே என்னைய மீட் பண்றது அவருடைய எக்ஸ்ட்ரீமான மகிமை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயா நான் ஒண்ணுக்குமே ஒர்த் இல்ல சார், நான் வேஸ்ட் சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க தான் சார் பெஸ்ட்னு ஆக்குறதுக்கு அதை வேஸ்ட் ஆனதை தேடி அவர் பெஸ்ட் ஆனவரா வந்திருக்கிறார். ஆமீன். அப்ப அந்த மகிமையின் தேவன் சந்திப்பதற்கு ஒர்த்தே இல்ல, அவரை தேடி வந்தார் பாருங்க, அதுதாங்க அவருடைய ஒர்த்தே. புரியுதுங்களா? அதாவது நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு கோச்சிங் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுவே நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா படிச்சு வரப்போகுது. எந்த மக்கு ஸ்டூடெண்டோ, அதாவது லிஸ்ட்லயே 35 பேர் ஸ்கூல்ல இருக்கிறாங்கன்னா 34வது இடத்துல ஒரு மனுஷன் பேர் ரிசல்ட் நம்பரை தேடுறானோ அவனை கத்தர் தேடி அவனை ஹைலைட் பண்ணி அதே ஸ்கூலுக்கு கரஸ்பாண்ட் ஆகுறாரு பாருங்க. ஆமா, எனவே காணுமா என்ன சார் நீங்க எல்லாம் அது ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆகல, ஸ்கூலுக்கு என்ன ஆகுறாரு? கரஸ்பாண்ட் ஆகுறாரு சார். அவருக்கு மாதிரி ஒரு ஸ்கூலை கட்டி அந்த ஸ்கூலுக்கு இவர் ஓனர் மாதிரி வந்துருக்கிறாரு. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? 34வது இடத்துல பேரை தேடின மனுஷனுக்கு பார்த்துட்டு நிக்கிறாங்க. இப்பேற்பட்ட கரஸ்பாண்டுகளை உருவாக்குற கரஸ்பாண்டுங்க அவரு. ஆமீன். அதைத்தான் ஸ்தேவான் பேசுறாரு, மகிமையின் தேவன் தரிசனமானார். அந்த ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சது. அதுல ஒரு பெஸ்டான ஆசீர்வாதம் என்ன கிடைச்சது தெரியுங்களா? அவருக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கிடைச்சார். அவருக்கு என்ன கிடைச்சாரு? நல்ல பாஸ்டர் கிடைச்சாரு. பாருங்களேன், வாசிச்சு பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 14வது அதிகாரம் 24 நினைக்கிற வாசிங்க. இல்ல மன்னிக்கணும் 18வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20 வாசிக்கலாம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்றான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்கலையோ வர மாசத்துல இருந்து கொடுத்து பாருங்க. ஆமீன். ஆமீனுங்க. அல்லேலூயா. என்னங்க இந்த ஆசாரியன் என்ன ஹைலைட் பண்றாருன்னா, கர்த்தரை ஹை ஹை ஹைனே சொல்றாரு பாருங்க. அதனால அவருக்கு ஹை வந்துருச்சு. ஹை வரல, ஹை. ஆமீன். உன்னதமான தேவன், உன்னதமான தேவன், உன்னதமான தேவன். வசனம் வாசிக்குது பாருங்க. அதுல 18வது வசனத்துல ஒரு உன்னதமான தேவன், 19வது வசனத்துல உன்னதமான தேவன், 20வது வசனத்துல ஹலோ எப்பேற்பட்ட பாஸ்டர் நம்ம கிடைச்சிருக்கிறாரு? உன்னதமான தேவனுங்க. அவர் லெவலுக்கு ஆளே இல்லை. அதனாலதான் உங்களே என்னையும் அவர் லெவலுக்கு தூக்கிட்டு வராரு பாருங்க.
ஆமீனவே காணோம். அல்லேலூயா. அந்த பழைய பாட்டெல்லாம் கூட அதெல்லாம் ஒரு இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் காணோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். நீங்களும் நானும் யார் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? அது யாரு சொல்றா? உன்னதமான பாஸ்டர் சொல்றாருங்க. மெல்கிசேதேக் எனப்பட்ட உன்னதமான ஆசாரியன் அதுல ஒரு வார்த்தை சொல்லி விட்டார். என்னன்னா, உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த ஆபிரகாமோட சத்துரியார். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டார். உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன்னா ஆபிரகாமோட சத்துரு யாரு? சரி, ஆபிரகாமோட சத்துருவை விட்டாங்க. உங்க சத்துரு யாரு? சொன்ன பாஸ்டருவே சத்துருவா நிக்கிறார். அவருதான் திட்டி திட்டி பேசுறாரு. சார், ஆபிரகாமோட சத்துரு தெரிஞ்சாதான் எனக்கும் சத்துருவை கண்டுபிடிக்க முடியும். நிறைய நேரம் சாவியை துவைச்சு போட்டு கதவுக்கு முன்னாடி கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம்னா ஜெபத்துல கதவு திறக்குமா? எது தேவை? ஒரு இடத்துல பைபிள் சொல்லுதுங்க, அவருடைய வசனத்திற்கு செவி கொடுக்காமல் ஜெபிக்கிறவருடைய ஜெபம் திறக்காதுங்கிறாரு. அப்ப ஆபிரகாமோட சத்துரு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் சத்துருவிட்ட இருந்து கர்த்தர் என் கையில என்ன பண்ணிடுவாரு? ஒப்பு கொடுத்துருவாரு. எனக்கு என்னதான் கிடைக்க போகுது? சொல்லிருக்குங்க, எல்லாரும் தோத்த இடத்துல ஆபிரகாம் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆமென். எல்லாரும் தோத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ண போய் இந்த 4 ராஜாக்களும் சேர்ந்து 5 ராஜாக்கள் என்ன பண்ணியாச்சு? தோற்கடிச்சாச்சு. இப்ப சிறைப்பட்டு கிடக்குறாங்க. இங்க போய் ஒரு சாதாரண மக்களை கூட்டிட்டு போய் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டு வந்தாரு? இன்னைக்கு நீங்களாம் வெற்றி வாழ்க்கை வாழ்றீங்க. இதற்கு பின்னணியில ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே இருந்தார் பாருங்க. ஆமென். ஆராதனைக்குள்ள உள்ள வரும்போது கண்ணீர் தான் வந்தது. சில இடங்களுக்கு போகும்போது அழுகுதான் வருது. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம், எனக்காக கல்வாரி சிறுவையில ஒருத்தர் உயிரை கொடுத்து காப்பாத்தினார் பாருங்க. நீங்க ஐசியூ வார்டுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியில வர மக்களை பார்த்திருக்கிறீங்க. ஜெயிலுக்குள்ள விலங்கு போட்டு வெளியே வர்ற மக்களை பார்த்திருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ண உங்க பெற்றோர் அந்த நிலைமைக்கு போயிருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பம் என்ன ஆயிருக்கும்? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம், எனக்கு பின்னாடி எங்கிருந்தோ ஒருத்தர் சிலுவையில இருந்து என்னை காப்பாத்தினார். அதனாலதான் இன்னைக்கு வந்து சர்ச்சில் வந்து இயேசு நல்லவர்னு பாட்டு பாடுறேன். இதைத்தான் மெல்கிசேதேக் சொல்லி கொடுக்குறாரு. எப்பா, வெற்றி உன்னுடையது இல்ல, உன்னதமான தேவன் பின்னாடி இருந்து வேலை பார்த்தார். கரங்களை தட்டி கத்த நாம. ஆனா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மெல்கிசேதேக் பாஸ்டர் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் பைபிள்ல வருதோ ஒருத்தருடைய லைஃப்ல கூட மெல்கிசேதேக் என்ட்ரி ஆகல. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் இந்த பாஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது என்னன்னா, யாரு வேணாலும் இதை சத்துருவா பார்க்கலாம், நான் யாரையும் சத்துருவா பார்க்க மாட்டேன். ஏன் நான் யாரையும் சத்துருவா பார்க்க மாட்டேன்னா, பவுல் சொல்றாரு பாருங்க, ஏன பார்க்க கூடாதுன்னு. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் பின் ரட்சிக்கப்படுவது அரிய விஷயமாங்கிறார். விஷயம் என்னன்னா, 75 வருடமா ஆபிரகாம் கர்த்தருக்கு சத்துருவா இருந்தான். நான் தேவனுக்கு சத்துருவாய் இருந்த போதே தேவன் என்னை நேசித்து என் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி நீ வாவன் ஆசீர்வதிக்கிறேன்னு என் கூட பேசியிருப்பாருன்னா, ஒருவேளை இந்த லோத்து சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். அவன் கஷ்டப்படுகிற போது நான் தேவனை போல செயல்படணும் பாருங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதாவது லோத்துவினுடைய மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. லோத்து தான் ஆபிரகாம்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களுக்கு எனக்கு வேண்டாம், நாங்க போறோம் அப்படின்னும் போது ஆபிரகாமே சொல்றாரு, நீ எதை சூஸ் பண்றியோ நீ சூஸ் பண்ணி போனா
அவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? அத பரலோகம் மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் சார், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் சார். எனக்கு உரியது, அதாவது நான் தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவனுக்கு கொடுத்து இது எடுத்துட்டு போடான்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதெல்லாம் சொல்ல, அவன் விரும்பினபடி அவன் எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு என்ன கிடைச்சது? ஒரு வனாந்தரம் தான் கிடைச்சது. இந்த நிலைமையில விட்டுட்டு போனவனை நான் நேசிப்பேன்? ஹலோ, எனக்கு நஷ்டம் கொடுத்து அவன் அவமானப்படுத்தி என்னை அனாதையா தெருவுல விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத நிலைமையில விட்டுட்டு போனவனுக்கு கஷ்டம் வந்தா நான் போய் உதவி செய்வனா? என்ன சொல்லுவேன்? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. அவன் நாசமாகிறத நான் என் சொந்த கண்ணாலேயே பார்க்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு, லோத்த கொண்டு போய் ஆள சிக்க வச்சுட்டாரு. ரிலீஸ் பண்ணவே முடியாது சார். எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு இது பிளக்ஸ் போர்டு மாட்டி இருக்கிறோம். அந்த பிளக்ஸ் போர்டுல காக்கா சிறைப்பட்டு போயிடுச்சு. எது சிறைப்பட்டுருச்சு? காக்கா சிறைப்பட்டுருச்சுன்னா என்னன்னா, அது செவுத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் கேப் தான். செவுத்துலயே உட்காந்துருந்து டபக்குன்னு குதிச்சது உள்ள வந்துருச்சு. நான் வண்டி கழுவிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமா அது என்ன பண்ணிட்டு இருக்குது? காணு கத்திட்டு இருக்குது. மத்த காக்காக்களும் வந்து கத்திட்டு போகுது. அதை விடுதலை ஆகிறதுக்கு ஒருத்தருமே. அதே மாதிரிதான் எலியாவினுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்னாரு, நீ சாரிபாத்துக்கு போ, உன்னை போஷிக்கும்படி எதுக்கு கட்டளையிடுவேன்? காலத்துக்கு கட்டளையிட. உன்னை காலங்காத்தால காக்காவுக்கு கர்த்தர் டியூட்டி கொடுக்கிறார். போ, பாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், டிஃபன் கொடுனா. எல்லா பறவைகளும் பறந்து கொண்டு இருக்குது. இந்த காக்கா மாத்திரம் என்ன பண்ணுது? நிம்மதி இழந்து. இந்த மனுஷன் இருக்கிற இங்க வந்தா நம்ம நிம்மதியே கெடுத்துட்டா சார். சில நேரம் சில பேருக்கு அட்டெண்டர் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டெண்டர் செத்தாங்க. இவங்க வழியெல்லாம் யாருக்கு தான் காமிப்பாங்க? நீங்களாம் யார்ட்டையும் அட்டெண்டர் ஆகலைன்னா, நீங்க அட்டெண்டர்னா உங்களுக்கு புரியுதா? நர்சமாட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரியில டிசீஸ்ல படுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நைனா, டைம் ஆயிடுச்சு அதனால சொல்லிடுறேன். ஒரு நைனா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாரு, இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. அப்புறம் ஆபரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு மயக்க ஊசி போட்டிருந்த போது ஃபுல் போதைய மயக்கத்துல. அதனால நைனா என்ன பண்ணிடுறாருன்னா, பிளாடர் எல்லாம் பிடிங்கி விட்டுறாரு, ட்ரிப்பு போறதெல்லாம் பிடிங்கி விட்டுறாருன்னு 2 கையையும் கட்டி வச்சு இப்படி வச்சுட்டாங்க. நைட்டு எங்களை போய் அட்டெண்டராருன்னாங்க. உடனே அந்த ஒரு பையன், பிரபுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் என் கூட நல்லா அன்பா இருப்பான், அண்ணான்னு பாசமா இருப்பான். நைனா அப்படி அட்டெண்டர்ல போன டக்குன்னு பிடிங்கிறாரு. நான் ஒரு தடவை நைனாட்ட சொன்னேன், நைனா இது மருந்து போற விஷயம், இது நீ தப்பு பண்ணேன்னா நைனா நல்லா இருக்காது. வயசு அப்பெல்லாம் இந்த மாதிரி இல்ல, அப்பெல்லாம் பயங்கர சேட்டையில இருந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கிறேன். நைனா மரியாதையே இருக்காது, நைனா வேற மாதிரி நான் பண்ணிடுவேன் நைனான்னு ஒரு தடவை சொன்னேன். 2வது தடவை இவனை வந்து டப்புன்னு இதை பிடிக்கிட்டாரு. அவன் வந்து சொன்னானே, நீ தானே அட்டெண்டர், நீ பாருனே அப்படின்னா. போய் நைனா சப்புன்னு கண்டத்துல ஒரு அரைஞ்சு மரியாதைக்கு சொன்னேன், நைனா மருந்து போயிட்டு இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ற? நான் பெரிய ரவுடிடா, அப்படிடா இப்படிடா, மூடிட்டுடா, நாங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், நீ புடிங்கிட்டு இருப்பா அப்படி. சார் அட்டெண்டரா இருந்தா தான் வலிக்கு தெரியும் பாருங்க. ஆமே ஆமே, எனவே காணாம. அது மாதிரி காக்காவுக்கு தான் வலிக்குது. காலங்காத்தால நான் டிஃபன் சாப்பிட்ற உட்படி யாருக்கு கொண்டு கொடுக்குறேன்? இந்த ஆளுக்கு ஏதோ உட்காந்துருக்க. ஆண்டவரே விடுதலை கொடு, விடுதலை கொடுன்னா ஆண்டவர் என்ன பண்ணல? விடுதலை கொடுக்கல. விடுதலைக்கு மேல எதை வத்த வச்சிட்டாரு? ஆத்து தண்ணியை வத்த வச்சிட்டாரு. நம்ம ஜெபம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். எலியாவை கொன்றுங்க ஆண்டவரே, ரிலீஸ் பண்ணிருக்கனால நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்போம். காக்கா மாதிரி நம்மளும் அப்படி இருந்திருக்கலாம். பட் ஆண்டவர் எலியாவை கொள்ளல. எதை வத்த வச்சிட்டாரு? தண்ணி வச்ச உடனே காக்கா ரிலீஸ் ஆயிடுச்சு. எலியா எங்கேயோ போயிட்டாரு. சில நேரம் ஆண்டவர் நம்மளை ரிலீஸ் பண்றது, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நமக்கு தெரியாதுங்க. எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 63:14 கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குற மிருக ஜீவன்களை போல இளைப்பாற பண்ணி மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். அதாவது ஒரு பள்ளத்தாக்குல போய் மிருக ஜீவன்களை எப்படி இருக்குதாமா பீஸ்ஃபுல்லா வாட்டர் ரெஸ்ட் எடுத்துட்டு, அந்த பீஸ்ஃபுல்லா பள்ளத்தாக்க உருவாக்குனவர் யாரு? தேவரே. ஆவியானவர் சில நேரம்
நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே இந்த காக்காவை வச்சு எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, அந்த காக்கா டிப்பன் கொடுத்தது இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. மகிமையுள்ள கீர்த்திக்கு கொண்டு போயிட்டாரு காக்காவை. அதனால நான் இந்த காக்காவை ரிலீஸ் பண்ணும்போது சொன்னேன், காக்கா 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். அதனால அந்த காக்கா எலியாவுக்கு டிப்பன் கொடுத்தனால உனக்கு இலவசமா நான் விடுதலை கொடுக்குறேன்னு கம்ப உள்ள விட்டு இப்படி தூக்கி விட்டது மேல பறந்து அது பாட்டுக்கு எந்த வெயில் இல்லாம ரிலீஸ் ஆகி வெளியே போயிடுச்சு. கரங்களை தட்டி கத்துனா அந்த காக்காவை நினைச்சதுனால இந்த காக்கா என்ன ஆயிடுச்சு? இல்லை சார், காக்கா மேலேயே நான் இறக்கப்படுவேன்னா கல்வாரி சிலுவையில எனக்காக உயிரை கொடுத்த இயேசுவை பரலோகம் பார்க்குதுன்னா அந்த இயேசுவின் நிமித்தம் எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க இளைப்பாறுதல். கர்த்தர் ஒரு வீட்டை கட்டினாலும் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பாரு. கர்த்தர் ஒரு சபையை கட்டினாலும் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பாரு. கர்த்தர் ஒரு தனி மனிதனை கட்டினாலும் இளைப்பாறுதலை கொடுப்பாரு. நோவா பேழையில இருந்து புறாவை வெளியே விட்டாராமா. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல் திருப்பி பேழையில் அவனிடத்தில் வந்தது. அவ பேழையில எப்படி இருந்தாங்க ஏங்க? அந்த புறா பேழையில எப்படிங்க இருந்துச்சு? ஒண்ணுமே தெரியல சார். வெளியில அது இல்லைன்னு இங்க வந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கு? அது இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்குதா இல்லையா? சபையில இளைப்பாறுதல் இருக்குதா? இல்லன்னு நீங்க ஒரு தடவை ஊர் உலகமான சுத்திட்டு வாங்க. அதான் சொன்ன ஐசி வார்டுக்குள்ள உள்ள போயிட்டு அங்க லைட் எல்லாம் போட்டு உங்க துணியெல்லாம் அவுத்துட்டு கத்திரிக்கோலை வச்சு வெட்ட போற அந்த நேரத்துல தெரிஞ்சு கொள்ளுங்க, ஓ கல்வாரி சிலுவையில வெட்டப்பட்ட இயேசுனுடைய சரீரத்தை புசிக்கிற சபையில தான் சார் எனக்கு சுகம் இருக்கு. நிறைய நேரம் வெளியில போய் நம்ம பாக்குறது இல்லை. இந்த புறாவுக்கு எத்தனையோ நாட்கள் நோவா பீஸ்ஃபுல்லா வாழ வச்சார். நோவா புறாவுக்கு மாத்திரம் இளைப்பாறுதல் கொடுக்கல, கர்த்தரால உள்ள எல்லாத்துக்கும் இளைப்பாறுதல் இருந்தது. நாய்க்கு இளைப்பாறுதல் இருந்தது, யானைக்கு இளைப்பாறுதல் இருந்தது, இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் பேழைக்குள்ள என்ன இருக்குது? அது மாதிரி சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சபையில உனக்கு என்ன இருக்குது? இளைப்பாறுதல் இருக்குது. நீ இந்த இளைப்பாறுதலுடைய மேன்மை என்னன்னு தெரியணுமா இருந்தா நோவா பேழை விட்டு கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சு விட்ட மாதிரி அனுப்பிச்சு விட்டு போய் பார்த்துட்டு வந்தா தான் தெரியும், ஓ இங்கதான் சார் இளைப்பாறுதல் இருக்குதுன்னு தெரியும். அதனாலதான் இயேசு சொன்னாரு மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அதோட முடிக்கல, அடுத்து சொல்றாரு. கீழே வாசி, இந்த வசனத்தை வாசிங்க, 29 வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கற்றுக்கொள்ளணுமா இருந்தா என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? லிசன் பண்றது வேற, லேர்ன் பண்றது வேற. நம்ம நிறைய நேரம் லிசன் பண்றோமே தவிர லேர்ன் பண்றது கிடையாது. பிள்ளைகள் எல்லாம் எங்க அனுப்புறோம்? எதுக்கு? கற்றுக்கொள்ளத்தான் அனுப்புறோம். பிள்ளைங்க போயிட்டு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் வருது? காலைல 9 மணிக்கு அனுப்பி விடுறோம், சாயந்தரம் 4 மணிக்கு. இதுல என்னென்னமோ கற்றுக்கொண்டு வருது. இங்கிலீஷ் கத்துக்குது, தமிழ் கத்துக்குது, மேத்ஸ் கத்துக்குது, அப்புறம் கீபோர்டு கத்துக்குது, சிலது அங்க போய் சொல்லையும் கத்துட்டு வருது. கற்றுக்கொள்ள பாடத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ராவும் சிலத்தை கத்திட்டு வந்துருது. அங்க கத்துக்கொண்டு நம்ம ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் சபையில என்னத்தை படிக்க சொல்றாரு? கற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி சொல்றாரு? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளும் போது என்ன கிடைக்குதுன்னா ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குது. இந்த ஆத்தும இளைப்பாறுதல் எனப்பட்டது வேற யாரும் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாதுங்க. ஆண்டவருடைய வசனத்துல அவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சில நேரம் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தப்பா இருக்கும் பாருங்க, ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. உடனே மனம் விட்டுறக்கூடாது. அது நன்மைக்காகத்தான் ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். கிணசிறு கடற்கரையில
இரவும் பகலும் பலாயிரம் பிசாசுகளோடு வாழ்ந்திருந்த ஒருத்தனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறான், வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறான். புத்தி தெளிவடைகிறது. சீசர்கள் அவன் மேல வஸ்திரத்தை உடுத்துறாங்க. அப்ப அந்த ஊராரே வந்து சொல்றாங்க, நீங்க எங்க ஊருக்கு என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம். ஏன்னா கடற்கரையில எத்தனை பண்ணி செத்துருச்சு, 2000 பண்ணி செத்துருச்சு. நீ ஊருக்குள்ள வந்த எத்தனை மாடு சாக போதோ, எத்தனை ஆடு சாக போதோ. ஏன் கொலை தெய்வம், அந்த மாதிரி இயேசுவும் ஏன் கொலை தெய்வம் இல்லைங்க, அவர் உலக ரட்சகருங்க. ஆமென். அதனால நீ கொலகார சாமி, நீ எங்க ஊருக்கு வர வேண்டாம் சாமின உடனே இயேசு ஜெனுனா போறாரு. இப்ப தம்பி, நம்ம சர்ச்சுக்கு வந்த தம்பி யாரு, கிட்டத்தட்ட 6000 பிசாசுல அவர் பேரு கூட சொல்ல, டெலிவரன்ஸ் ஆன தம்பி. அவர் சொல்றாரு, இயேசுவே உங்களுக்கு எங்க ஊர்ல என்ன இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல. உங்களால உருவாக்கப்பட்ட எனக்கா ரெஸ்பெக்ட் இருக்கு. போது நானும் உங்க பின்னாடி வர்றேன்னு ஒண்ணு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா எங்க போனாலும் விடாதடா, கூட்டு வச்சுக்கிட்ட. அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாரு அவனை கேட்க போறா, வாடகை முன்னாடி அதை தூக்குடா இதை தூக்குடான்னு எழுதிட்டு போயிருப்போம். ஆனா இயேசு சொல்றாரு, இல்லப்பா நீ உன் வீட்டுக்கு போ. தேவனுடைய இரக்கத்தை குறித்தோ அவர் உனக்கு செய்த நன்மையை அறிவியானா, எத்தனையோ நாட்கள் உன் தாய் உனக்காக அழுதிருப்பாங்க, எத்தனையோ நாட்கள் உன் தகப்ப உனக்காக அழுதிருப்பாங்க. அழுது அந்த தாயும் தகப்பனும் என் நிமித்தமா சந்தோஷம் அடையணும். நீ போய் தேவனுடைய இதை சொல்லு. நான் தம்பி வீட்டுக்கு மாத்திரம் போல, அடுத்து எங்க போயிட்டாரு, போன் பண்ணா துபாயில இருக்கிறேங்க. எங்க சார் துபாய்க்கு போனீங்கன்னா, இங்க ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, என்ன பிரசங்கம் பண்றீங்க, தேவன் என் மேல இரக்கம் பாராட்டினால் நான் பிசாசில இருந்து விடுதலை ஆயிட்டேன்னு எங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. துபாயில அடுத்த வாரம் போன் பண்ணா அவரு கேட்டா, நான் ரஷ்யாவில இருக்கிறேன். எதுக்கியா போனேன், அங்க ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கல்லறையில வாழ்க்கையை முடிச்சிடலான்னு பிசாசு நினைச்சான், கர்த்தர் கல்லறையவே முடிச்சுட்டு மேல வந்துட்டார் பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை அந்த கற்றுக்கொண்ட பாடம் அவனை லேண்ட் பண்ணி எங்கெங்க தூக்கிட்டு போயிடுச்சுங்க. நீங்க சர்ச்சில் வந்து வேத வசனத்தை கத்துக்கொண்டு போனீங்கன்னா கல்லறையில உங்க முடிவு கிடையாது. பல கண்ட்ரிகளுக்கு கர்த்தர் உங்களை என்னை கொண்டு போவார். ஆமென். ஆமெனவே காணோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இல்ல பிரதர் நான் காலேஜ்ல கத்துக்கிட்டதே போதும், இல்ல ஸ்கூல்ல கத்துக்கிட்டதே போதும். ஸ்கூல்ல கத்து கொடுத்தது யாரு, ஸ்கூலுக்கு மாத்திரம் மேக்கப் பண்ணிட்டு வர டீச்சரு. அந்த டீச்சர் பாருங்க, விடுமுறை நாட்கள்ல கூட சேலை கட்ட மாட்டாங்க, சுடிதார் போட்டு தான் சுத்துவாங்க. அதுட்ட கத்துக்கிட்டா எல்லாம் கத்துக்கிட்டேன் சார். உலக ரட்சகருடைய பாதத்துல கத்து பாருங்க. அந்த உலக ரட்சகர் பாதத்துல கத்துக்கொண்ட பாடம் உலகம் முழுவதும் உங்களை கொண்டு போவாரு. ஆமென். வலிவு பிள்ளைங்க, அல்லேலூயா. அதனால அந்த பையனை போல ஆண்டவர் சொல்றாரு, எங்க வந்து கத்துக்கோ. சர்ச்சு 9 மணியில எத்தனை மணிக்கு வந்துருங்க. அல்ல, நாங்க பாடம் படிக்க வரல சார், பாடம் நடத்த வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம், ஏன்னா அப்படி போறதுனால 41 கூட கருவுல சாகுற மாதிரி சாகலாம். டைமிங்க்கு வந்திருந்தா டைமிங்ல முடிஞ்சிடும். டைமிங் மாற மாற என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவம் எல்லாம் தெரியாது. நம்ம டைமிங்கை ஃபாலோ பண்ண மாட்டேன் சார். ஒரு சர்ச்சில் தான் ஒரு பாஸ்டர் சொன்னாராம்மா, நான் வந்து இனிமேல் பட்டு உங்களை என்ன பண்ண மாட்டேன், லேட்டா வந்தா திட்ட மாட்டேன். ஏன்னா ராஜா ராணிகள் எப்ப வருவாங்க, புரியல உங்களுக்கு என்ன, ராஜா ராணி எல்லாம் டைம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்க டைமுக்கு வருவாங்க. அதனால நீங்க 9 மணிக்கு ஆராதனைன்னா 10 மணிக்கு வந்தா, நீங்க ஒரு மாலை வச்சிருக்கிறேன், இங்க 4 பேரை வச்சிருக்கிறேன், உங்களை முன்னாடி கூட்டி கொண்டு வந்து என்ன பண்ண போறேன், நம்ம ராஜா வந்திருக்கிறார் எல்லாம் கரங்களை தட்டுவோம் அப்படின்னு மாலையை போட்டு ராஜா மாதிரி உங்களை உட்கார வைப்போம். அது போல ராணி வந்தா ராணி மாதிரி போட்டு மாலையை தட்டி உட்கார வைப்போம். அந்த பாஸ்டர் சொன்னார், நான் சொல்லுங்க, நம்ம சர்ச்சில் அப்படி எல்லாம் பண்றது, நம்மளெல்லாம் ராஜா ராணிகள் கிடையாது. ஆமென். அதுக்கு மேல ராஜாதி ராணிகள், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற நிலைமைக்கு போயிடுவோம். அப்படி இல்லைங்க, கற்றுக்கொண்டு பாருங்க. உலகம் உங்களை அப்ரிசியேட் பண்றதுக்கு, உலகம் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு நீங்க அவருடைய பாதத்துல கற்றுக்கொண்ட பாடம் உங்களுக்கு உதவி செய்ய பாருங்க. அதான் தாவீதுக்கு இளைப்பாறுதல் ஃபர்ஸ்ட் டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. இளைப்பாறுதல் கொடுத்ததுக்கு அப்புறம்
வீட்டுல உட்கார்ந்து அந்த மனுஷன் யோசிச்சா பாருங்க, சே இந்த இடமெல்லாம் நம்ம உட்கார்ற இடமா, உயிர் எப்ப போகும்னு உயிரை பிடிச்சிட்டே வனாந்தரத்துல ஓடிட்டு தெரிஞ்சோம். இன்னைக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்டு இருக்கிற இப்பேற்பட்ட ஒரு வீட்டுல இருக்கிறமே, அந்த நன்றி உள்ள ஒரு இருதயம் அவனுக்கு வந்து தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். கர்த்தரோட லிங்க்ல இருக்கிற தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். எப்பா, நான் இப்படி இருக்கும்போது தேவனுடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு நன்றியுள்ள இருதயம் இருக்குதா? இருக்குதா? ஹலோ, இருக்குதா? இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தாவீதுக்கு இந்த 3 பிளஸிங் கொடுத்தார். ஃபர்ஸ்ட், எல்லா எனிமிட்ட வந்து டெலிவரன்ஸ் பண்ணாரு. 2வது, அவருக்கு சோல்ல ஒரு ரெஸ்ட் கொடுத்தாரு. 3வது, நன்றியுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்தார். அந்த தாவீதனுடைய வம்சத்தில் வந்த ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு செஞ்ச நன்மை கணக்குலயே வராதுங்க. அப்பேற்பட்ட நன்மை பெற்ற அவன் அந்த நன்மைக்கு பாத்திரவானா நடக்கலையாமா. எடுத்து வாசிங்க, 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மன நேர்த்திமை. சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, எசேக்கியாங்கிற ஒரு பேரிடத்துல ஒருவேளை உங்க பேரை போட்டு படிச்சு பாருங்க. கொரோனால உயிர் பிழைச்சு வெளியே வந்தேன், என்னுடைய அந்த நன்றி உள்ள ஒரு இருதயம் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் மனம் ஏட்டிமை அடைஞ்சிருக்கிறேன்னா, செத்திருந்தேன்னா நேரம் புல்லு முளைச்சிருக்கும்ல என்னுடைய கல்லறையில. நான் உயிரோட வந்திருக்கும் போது ஏன் நான் மனம் ஏட்டிமையா நடக்கணும்? அதனால தேவ கோபம் வந்துச்சாமா. அதனாலதான் தாவீது ஒரு நல்ல ஜெபத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 103வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்குது. அதை நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட சொல்றோம். வாசிங்க, சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அதாங்க நன்றியுள்ள ஒரு இருதயம். யாரு எப்படியோ ஆராதிக்கிறாங்களோ, யாரு எப்படி ஆராதிக்கலோ எனக்கு தெரியாது. ஆனா கல்லறைக்கு போக வேண்டிய இடம் இன்னைக்கு சபையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா, ஆத்மாவே அவங்க இவங்களையும் பார்க்காது, உனக்கு ஆண்டவன் நன்மை செஞ்சிருக்கிறார். ஆமே. ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ணாடியில போய் பார்க்கும்போது, நானா என் ட்ரெஸ்ஸை உடுத்தி கொள்றேன், ஆத்மாவே எனக்கு பலப்படுத்தி இருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லு. உங்களுக்கு நடக்காத காரியத்தை குறித்து நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய காரியம் உங்களுக்கு நடக்கல, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அடக்கார தானே நடந்துச்சா? நடந்துருந்துச்சுன்னா, எனக்கு அந்த வீடு கிடைக்கல பிரதர், சரி கல்லறையில இடம் கிடைச்சிருந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு நன்றி உள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கான திட்டத்தை மாத்திரமில்ல, உங்க குடும்பத்துக்கான திட்டத்தையும் சேர்த்தே சொல்லுவார். இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் போய் சொன்ன உடனேதான் நாத்தான்ட்ட 4வது வசனத்துல கர்த்தரே வந்து சொல்றாரு, தாவீதுட்ட சொல்லு, வனாந்தரத்துல எத்தனையோ பேர்கிட்ட பொண்ணு இருந்தது, வைரம் இருந்தது, எவ்வளவோ செல்வந்தர்கள் இருந்தாங்க, ஒருத்தட்டையும் நான் கோயில் கட்ட சொல்லல, நான் கோயில்ல குடியிருக்கல, ஆனாலும் நீ விரும்பினபடினால நீ அல்ல உன் மகன் வந்து எனக்கு என்ன பண்ணட்டும், உன் மகன் வருவான், மகனுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன்னு திட்டத்தையே சொன்னார். ஆமே. அப்ப நன்றியுள்ள ஒரு இருதயத்தையும் ஆண்டவர் தருகிறார். 3 காரியம் சொன்ன. ஒன்று என்ன? எல்லா சத்ரு, ஃபர்ஸ்ட் எல்லாரையும் சத்ருவா பார்க்கக்கூடிய இருதயம் வரக்கூடாது. ராஜாவுக்கு யார் தான் சத்ரு? வேறொரு ராஜா தான் சத்ரு, அப்படித்தானங்க? ஏதாவது பிச்சைக்காரன சத்ருவா பார்ப்பானா? பார்த்தானா பிச்சைக்காரனா? அப்ப முதல்ல எனக்கு ராஜாவின் இருதயத்தை உருவாக்குவதற்கு கர்த்தர் என்ன ராஜாவா பார்க்கிறாரு. அடுத்து எல்லா சத்துருக்கள் நின்று அவர் என்ன விடுதலை ஆக்குனது மாத்திரம் இல்ல, 3வது காரியம் சொல்றது, எனக்குள்ள அந்த நன்றியுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். யோவான் 12வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை. அங்க மரியா அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் பரிமள தைலத்தை கொண்டு வந்து பாதங்களில் பூசி துடைத்தாள்.
அந்த வீடு முழுவதும் மரியாள் பூசின தைலத்தின் வாசனையால் நிறைந்திருந்தது. இதாங்க நன்றியுள்ள ஒரு இருதயம். இந்த பாதம் மாத்திரம் நான் 4 நாளா யூதர்களோடு அழுது கொண்டு இருக்கும் போது என் வீடு தேடி வராம இருந்திருந்ததுன்னா என் வீட்டில் இருக்கிற துக்கம் என்ன பண்ணிருக்காது, மாறி இருக்காது. இன்னைக்கு லாசரை பக்கத்துல உட்காந்து இருக்கிறாருன்னா இதுக்கு காரணம் யாரு? இந்த பாதம் வந்ததுதான். இந்த பாதம் தான் எனக்கு வெளியேறப்பட்டதுன்னு வீட்டுல இருக்கிற பரிமள தீர்த்தத்தை கொண்டு வந்து உடைச்சு ஊத்துறாங்க. அந்த அந்த பாதத்தை மாத்திரம் அது வாசனைப்படுத்தல, அந்த வீடு முழுவதும் வாசனை பட்சமா. உங்க வேலை செய்கிற இடம் நீங்க நன்றியுள்ள ஒரு இருதயத்துல இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க நன்றியுள்ள இருதயத்துல இருக்கிறது நிமித்தமா அந்த இடமே கர்த்தரை வாசனைப்படுத்தும் பாருங்க. சில பேருக்கு ஸ்கூல் எல்லாம் வேடிக்கையா போயிடுச்சு. சில பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ஆல்வின் ஸ்கூலு, சியோன் ஸ்கூலு, மற்ற பெரிய கேவி ஸ்கூல்ல எல்லாம் பேரண்ட்ஸ் போய் சேர்த்தி விடுறாங்க. ஸ்கூல்ல வேடிக்கைத்தனமா பேசிட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல என் பிள்ளை படிச்சா நல்லா இருக்குமே, இந்த பிள்ளை இந்த இடத்துக்கு வந்துருச்சா நல்லா இருக்குமேன்னு அந்த இடத்துல ஏங்கின பெற்றோருடைய இருதயம் இருக்கணும் பாருங்க. இந்த நன்றிங்கிறது இல்லை. அதுபோல இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைச்ச சான்ஸ் உங்க பெற்றோருக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா உங்க லைஃப் எங்கேயோ போயிருக்கும். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இன்றைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் கர்த்தரோடு வைத்திருந்த ரிலேஷன்ஷிப்னாலதான் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் நல்ல நிலையில இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க பேரண்ட்ஸ் ஆகும்போது அவங்க பிள்ளைங்க பிச்சைக்கார நிலைமைக்கு போயிருவாங்க. இப்ப இன்றைக்கு இருக்கிற சைல்டு, இன்னைக்கு இருக்கிற யூத்து பேரண்ட்ஸ் ஆகும்போது உங்க பிள்ளைங்க வந்து எப்படி நிலைமைக்கு போக போறாங்கன்னா ஒஸ்டான நிலைமைக்கு போக போறாங்க. உங்களோட கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வசதி இருக்கலாம், நல்ல சேலரி வாங்கலாம். ஆனா உங்க பேரண்ட்ஸ் கர்த்தரோடு வச்சிருந்த அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள்கிட்ட இல்லாததுனால நீங்க இருக்கிற நிலைமை கூட உங்க பிள்ளைங்க இருக்க மாட்டாங்கிற. எப்படி விடுதல்? நம்ம எங்க அம்மா அப்பாவெல்லாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிச்சாங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். நானும் நன்றியுள்ள ஒரு இருதயத்தோட கர்த்தரோட துதிக்கும் போது என் தலைமுறையும் நல்லா இருக்கணும்னு அந்த இருதயத்தோட கூட கர்த்தரை ஆராதிக்கணும் பாருங்க. ஆமே. மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இதுதான் சம்பவம். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் கட்டாயம் வருங்க. யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு யோசுவா கர்த்தரோடு கூட இசைந்திருந்தான். அவன் பிள்ளைகள்லாம் நல்லா இருந்தாங்க. ஆனா அவங்க பிள்ளைகளுக்கு அப்புறம் அந்த எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. மாதிரி இன்றைக்கு நீங்களும் நானும் யோசிக்கணும். நம்ம வாசிச்சோம் சங்கீதத்துல, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம். இப்ப நான் சொல்றேங்க, என் மனைவி சொல்றாங்க, அது மாதிரி என் பிள்ளைகளும் அவங்க ஃபேமிலி வரும்போது சொல்லணும். அந்த இருதயத்தை கர்த்தர் தருவார். அதனால எதை மறந்தாலும் மறக்காவிட்டாலும் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காது. எசேக்கியாவுக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுங்களா? தேவனே டிக்ளேர் பண்ணிட்டாரு, உன் வீட்டு காரியங்கள் என்ன பண்ண ஒழுங்குபடுத்தி, நீ பிழைக்க மாட்ட, செத்தே போயிடுவேன்ட்டாரு. ஆனா செவத்துப்புறமா பார்த்து அழுது அந்த கண்ணீரை கண்ட தேவன் ஒரு ஏசையா தீர்க்கதரிசியை திரும்ப போய் 15 வருஷத்தை அவனுக்கு என்ன பண்ண போறேன், கூட்டி கொடுக்குறேன், கிஃப்டா கொடுக்குறேன்னாரு. இப்படி வேற யாருக்குமே செஞ்சதாக சொல்லப்படல. ஆனா அவன் என்ன பண்ணிட்டானா, கர்த்தர் தனக்கு செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக செய்யாம மனமேட்டிமை அடைஞ்சிட்டான். அப்படி இல்லாதபடி இந்த மரியாதை போல என் வீடு தேடி வந்தீர ஆண்டவரே, என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றினீரே, அதை எப்போதும் என் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் போகும்போது என் மைண்ட்ல தோண வேண்டியது என்னன்னா, அந்த ஆம்புலன்ஸ்ல போக வேண்டியவன் நான். இன்னைக்கு நானே ஒரு வண்டி ஓட்டிட்டு போறேன். இதுக்காக கல்வாரி சிலுவையில எனக்காக ஒருத்தர் மரித்தாரு, அவர் மரித்ததுனால உயிரோடு வாழ்றேன்னு பகையெல்லாம் கொண்டு இயேசுவை போல் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த தாவீதுக்கு நித்திய கீர்த்தி உண்டு பண்ணினீரப்பா. ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நான் உனக்கு உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். அதுபோல இந்த நாட்களில நீங்க யாரையும் சத்ருவா பார்க்காதீங்க. நீங்க உங்களை ராஜாவா பாருங்க. கர்த்தர் ராஜாவினுடைய சத்ருவை பார்த்துக்குவார். உங்களை என்னைய ராஜாக்களாகவும் ஆசாரியர்களுமாகவும் ஏற்படுத்திய ராஜாதி ராஜா இயேசு ராஜாவோட பிள்ளைங்க. உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு விடுதலையை தருவார், நல்ல ஒரு இளைப்பாறுதலை தருவார். அந்த நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நமக்கு ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு நெருக்கத்துல இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ராஜாவாக்கி இருப்பாருன்னா
இந்த நெருக்கத்துல இருந்து உங்களை மாற்ற மாட்டாரா? ஆண்டவர் உங்களை ராஜாவா பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தர்றார், ஒரு நன்றியுள்ள இருதயத்தை தருகிறார். கர்த்தாவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபிப்போம். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும், சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும், ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே, ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓடு. தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமாம், தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமாம், துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நாம் காத்திடுவே என்றனரே, கண் விழி போல் நாம் காத்திடுவே என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓடு, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமா. அப்படியே நம்ம இருதயத்துல நம்ம கையை வைத்து, என ராஜாவாக்குற தேவனே, எனக்கு ராஜ அபிஷேகத்தை கொடுத்த தேவனே, என்னை ராஜரீக ஆசாரியன் ஆக்கிய தேவனே, என்னை ஆண்டவரே அடிமையா இருந்த என்னையே ராஜாவாக்கி இருப்பீர் என்றால் எனக்கு தெரியாத எல்லா சத்துருக்கள் நின்றோம் நீர் விடுதலையாக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன். என் ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை உங்களுடைய சமூகத்துல கற்றுக்கொள்கிறேன். அப்பா, நன்றியுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவரே எனக்குள்ள வைத்திருங்க. எப்பொழுதும் நான் தாவீது சொன்னது போல அவர் செய்த உபகாரங்களை மறக்காதவனாய் வாழ ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. நீ நல்லவர், உம்மை தவிர இந்த காரியத்தை வேற யாராலும் செய்ய முடியாதப்பா. மெல்கிசேதேக்கு சொன்னது போல எல்லாரும் தோத்த இடத்துல எங்களை வெட்டி சிறக்க பண்ணினதற்காக நீர் கல்வாரி சிலுவையில ஒரு தோத்த மனிதனை போல, ஒரு கையால் ஆகாத ஒரு மனிதனை போல ஆண்டவரே, எந்த ஆயுதமும் இல்லாத நிர்வாணியாக நீ தொங்கினீர். ஆண்டவரே, என்னை சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு தேவனுடையவனாய் வாழ்ந்ததற்காகவே இந்த அவமானங்களை ஏற்றீரே. உமக்காக வாழ, உண்மை போல வாழ எனக்கு ஒரு பை சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய திவ்ய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த அந்த நல்ல ஐக்கியத்துக்காய் சோத்திரம், நீர் கொடுத்த நல்ல ஆராதனைக்காய் சோத்திரம், நீர் கொடுத்த நல்ல சபைக்காக சோத்திரம். கர்த்தாவே துதிக்கிறோம். இன்னும் இதை உணர்வடைந்து வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. எல்லா துதிகனமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பரச் சொருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.